பிரித்தானியாவில் 166 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர்களின் பாதச்சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் நம் பூமியில் வாழ்ந்து அழிந்து போன டைனோசர்களின் காலடி தடத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இவர்களின் இந்த கண்டுபிடிப்புகள் டைனோசர்கள் குறித்து மேலும் அதிகமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள உதவும். மனித இனம் இந்த பூமியில் தோன்றுவதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்னதாகவே டைனோசர்கள் உருவாகிவிட்டன. அளவில் பெரியதாகவும் வேட்டையாடி உண்ணும் குணாதிசயங்களுடன் சில வகை டைனோசர்கள் தாவர உண்ணியாகவும் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். இவற்றில் குறிப்பிட்ட வகை டைனோசர்கள் பறக்கக்கூடியதாக கூட இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இவை அனைத்துமே இதுவரை கிடைத்த புதைப்படிமங்களை ஆய்வு செய்த போது தெரிய வந்தது. ஆனால் தற்போது முதன்முறையாக டைனோசரின் கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பல கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால் தடங்கள் பதிவு செய்யப்பட்ட இடம் டைனோசர்கள் அதிக அளவில் பயன்படுத்திய பாதையாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பாதைகள் டைனோசர்களின் ஹைவேவாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆக்ஸ்போர்ட் மற்றும் பர்பிங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்பை செய்துள்ளார்கள். அவர்கள் கண்டுபிடித்த கால் தடங்கள் சுமார் 166 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். சுமார் 200 தனித்தனி பாதச்சுவடுகளை கொண்ட இந்த கண்டுபிடிப்பு சுண்ணாம்பு கல் குவாரியில் பழக்கத்திற்கு மாறான வீக்கங்களை கவனித்து ஒரு தொழிலாளி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதில் 5 வெவ்வேறு வகையான பாதச்சுவடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக டைனோசர்கள் உருவானது எப்படி என்று மனிதர்களுக்கு தெரியாதோ அதே போல அது அழிந்தது குறித்தும் மனிதர்களுக்கு முழுமையான விவரங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் விண்கல் மோதல் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். பல லட்சம் வருடங்களுக்கு முன்னர் ஒரு பெரிய விண்கல் ஒன்று நம் பூமியை தாக்கியுள்ளது என்றும் இந்த தாக்குதலால் பேரழிவுகள் ஏற்பட்டது என்றும் நில அதிர்வு, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு போன்றவை இந்த விண்கல் வெடிப்பால் உருவாகியது என்றும் இதில் எரிமலை வெடிப்பு மற்றும் காட்டுத்தீயினால் ஏற்பட்ட புகையும் சேர்ந்து டைனோசர்களை அழித்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதாவது டைனோசர்கள் பெரிய நுரையீரல் கொண்ட அளவில் பெரியதான மிருகமாகும். இவை சுவாசிப்பதற்கு போதுமான அளவில் ஆக்சிஜன் அவசியமாகும். ஆனால் காட்டுத்தீயும் எரிமலை வெடிப்பும் சேர்ந்து வளிமண்டலத்தை முழுமையாக மூடி சூரிய ஒளி நம் பூமி மீது படாமல் செய்தது என்று கூறுகிறார்கள். சூரிய ஒளி இல்லாத காரணத்தால் தாவரங்களால் உயிர் வாழ முடியவில்லை என்றும் எனவே தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கின என்றும் இது தாவரங்களையே நம்பியிருக்கும் செட்டியோரஸ் எனும் தாவர உண்ணி டைனோசர்களை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது என்று கூறுகிறார்கள். அப்படி தாவர உண்ணிகள் இறந்ததை அடுத்து மாமிச உண்ணிகள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து அழிய தொடங்கின என்றும் இப்படியாக டைனோசர்கள் காலம் உலகத்தில் முடிவுக்கு வந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவிலும் டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான சில ஆதாரங்கள் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கையில் தற்போது டைனோசர்களின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு 97ஆம் ஆண்டு முதல் இந்த பகுதியில் சுண்ணாம்பு குவாரி மூலம் 40க்கும் மேற்பட்ட கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முந்தைய கண்டுபிடிப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பழங்கால உயிரியலாளர் பேராசிரியர் ரிச்சர்ட் பட்லர் டைனோசர்களின் எலும்புகள் நமக்கு வெளிப்படுத்துவதை தாண்டி டைனோசரின் நடத்தை மற்றும் வாழ்விடங்கள் பற்றிய நுண்ணறிவுகளை இந்த கால் தடங்கள் நமக்கு வழங்கும் என்று கூறுகிறார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.